ஜெமினிக்கு வந்து இவங்க வந்து மனைவியாக இருந்தாங்களா ஒப்பாட்டியாக இருந்தாங்களான்றதையே வந்து ஒரு சர்ச்சையவே போயிடுச்சு. முழுக்க முழுக்க வந்து ஒரு என்ன சார் கவர்ச்சி பதுமையாக தான் இவங்க நடித்தாங்க. இதை தாண்டி வந்து பெருசாக அவங்கள சொல்லிக்கிற அளவுக்கு எதுவுமே கிடையாது. பெரிய அளவில் இப்போ நீங்கள் நயன்தாரா அளவுக்கு வந்து சொல்லக்கூடிய அளவுக்கு இல்லை. ஏற்கனவே வரலட்சுமியோட ஒரு அங்கேயும் அப்ளிகேஷன் தான் போட்டிருப்பான் போல இருக்கு. எந்த பெண்ணை நீங்கள் வந்து காதலிக்கிறீங்களோ அவங்க அப்பா வந்து ரொம்ப மொக்கையாக இருந்தானா கூட சரி, ஒரு குடிகாரனாக இருந்தால் கூட சரி, அப்பா மாதிரி ஒரு நல்லவன் உலகத்திலே இல்லைன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து அந்த பெண்ணோட மனசில் போய் அப்படி பஞ்ச் ஆகி அப்படி உட்காருவீங்க. பல பேரை காதலிக்கலாம், ஆனால் கல்யாணம் ஒருத்தர்கிட்ட தானே இல்லையா? ஆனால் இங்கே கல்யாணமே பல பேர்கிட்ட நடக்குதுன்றது வேறு விஷயம். இவர் கல்யாணம் வந்து நடக்குதுன்னா அங்கே சங்கம் கட்டடம் முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். எது நீங்கள் சங்கம் கட்டி முடிக்கலாம், நீங்கள் யாரெல்லாம் எய்ம் பண்ணீங்களோ அவங்களுக்கு தான் கல்யாணம் ஆகிடும். கீர்த்தி சுரேஷ்காக வந்து ஒரு படையெடுப்பு செஞ்சு அங்கே அந்த படையெடுப்புலேயும் வந்து பார்த்தீங்கன்னா எவனோ வந்து கொத்தின்னு போயிட்டான் தொழிலுக்கு. டிஎன் மீடியா நவ் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் குணாவின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில் பேசுறதுக்காக உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச பத்திரிகையாளர் திரு சேகோரா ஜெயசங்கர் அவர்கள் வந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் குணா, எப்படி இருக்கீங்க சார்? நலம். ஓகே, ரொம்ப குதூகலமான ஒரு செய்தி அப்படின்னே சொல்லல. ரசிகர்களுக்கு மேபி வருத்தமாகவும் இருக்கலாம் ஒரு சிலருக்கு. ஏன்னா கீர்த்தி சுரேஷ் அவர்களுக்கு திருமணம் ஆப்போதா அப்படிங்கிறது டிசம்பர் 12 திருமணம் அப்படிங்கிற மாதிரியும் அதற்கான வேலைகள்லாம் விமர்சையாக போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வந்திருக்கு. நீண்ட நெடுங்கால காதல் இன்னைக்கு திருமணமாக கைகூடுது அப்படின்ற செய்திகள். கீர்த்தி சுரேஷ் அப்படின்ற நடிகையை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச தரவுகள், அதை தாண்டி இந்த திருமண வாழ்க்கை, அதுக்கான வாழ்த்துக்கள் சொல்ல போகிறீங்களா? என்ன சொல்ல போகிறீங்க? இல்லை, முதல்ல வந்து வாழ்த்துக்கள் சொல்லிவிடும் ஃபஸ்ட்டு. ஒன்று ரெண்டாவது என்னென்னா, அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட பல படங்கள் நடிச்சிருக்கிறாங்க. சில படங்கள் நான் பார்த்துருக்கேன், சில படங்கள் நான் பார்க்கல. பெரும்பாலும் கவர்ச்சி பதுமையாக தான் நடிச்சிருக்காங்க. ஆக்டிங் ஒன்றும் பெருசாக ஒரு குறிப்பிட்ட படத்தில் வந்து ஒரே ஒரு படம்னா பெண்குயின் ஒரு படம். பெண்குயின் ஒரு படத்தில் வந்து அவங்க வந்து பிளைண்டு கேரக்டர் இருப்பாங்க. அதில் வந்து க்ரைம் த்ரில்லர், ரொம்ப எக்ஸ்ட்ராடனரி ஆக்டிங், நல்லாயிருக்கும். உண்மையிலேயே வந்து அந்த அந்த படத்தில் அந்த கேரக்டர் வந்து அப்படியே அவங்க பொருந்திருப்பாங்க. ஒரு முறைக்கு 2 முறை கூட நான் பார்த்தேன். ஒரு முறை முழுசாக பார்த்தேன், ஒரு முறை வந்து பாதி படம் பார்த்தேன். இந்த இன்டர்வலுக்கு பிறகு பார்த்தேன். ரொம்ப நல்ல படம், ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. ஆனால் அதை தாண்டி மற்றபடி வந்து அவங்க நடித்த அண்ணாத்தை படத்தில் இதெல்லாம் நான் நினைக்கிறேன். அண்ணாத்தை படம் ரஜினியோடு சேர்ந்து நடித்தது வந்து ஒருவேளை ஜோடியாக நடிச்சிருந்தா ஓரளவுக்கு பேசப்பட்டிருப்பாங்கன்னு வச்சுங்களேன். அதில் வந்து தங்கை கேரக்டர் நடித்ததுனால நல்ல வேலை ரஜினிக்கு அக்காவாக நடிக்கலை, சரிங்களா? இல்லை அப்படி அதுக்கெலாம் வாய்ப்பு இருக்குது. ஆமாம், அதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல. ரஜினி ஆமாம், அவர் கெரியர் அப்படி இல்லை, பெரிய ஸ்டார் இல்லை, வேணான்றாங்களா கேட்டால். இப்போ ரஜினிக்கு வந்து அக்கா கேரக்டர் நடிக்கணும்னு சொன்னால் இங்கே வேணான்னு சொல்ல மாட்டாங்க, ஒத்துக்க மாட்டாங்கல்ல. ஹீரோயினா நடிக்கிறவங்க சொல்ல முடியாது. அதாவது கேட்டால் ஒரு குறிப்பிட்ட இப்போது வந்து உங்களுக்கு தெரியும்னா ரஜினியோட கெரியர் நீங்கள் வந்து நீண்ட காலம், சாரி 72 வருஷம் நீங்கள் பார்த்துருக்கீங்க. சாரி 172 படத்தில் வந்து 72 வயசில் 172 படத்தில் எல்லாத்தையும் புரட்டி போட்டிங்கன்னா அந்த காலத்தில் வந்து ஜோடி போட்டு நடித்தவங்க, இடையில மிடில் வந்தவங்க எல்லாமே ஹீரோயினா நடிச்சவங்களே அவருக்கு ஆமாம் அந்த மாதிரி வந்திருக்கு. அம்மா கேரக்டர் அளவுக்கு வந்திருக்க சூழல்கள்லாம் இருக்கு. இனி ஒரு இன்னும் இருக்குல்ல, ஒரு கெரியர் இருக்குல்ல, இன்னொரு 10-15 வருஷம் நடிக்கலாம். அப்போ இதே இவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா அம்மா ரோலில் கூட நடிக்கலாம். கீர்த்தி சுரேஷ் அம்மா ரோலில் கூட நடிக்கலாம். ரஜினிக்கு சூப்பர் ஸ்டாருக்கு கண்டிப்பாக இன்னொரு இதே டைட்டில் தமிழ். ஆமாம், இன்னொரு 15 வருஷம் அசைக்க முடியாது அவரை. ஓகே, உடல்நிலை வந்து தான் பிரச்சனையை தவிர. டிசம்பர் 12 நீங்கள் அவரோட பர்த்டே ஸ்பெஷல் மாதிரி ஆகுறீங்க இதை. நான் சொல்கிறது என்ன சார், நமக்கு என்ன சார், ஒரு மனுஷன் வந்து நம்ம என்ன வந்து அள்ளி ஏதாவது பொக்கிஷத்தை அள்ளியாக கொடுக்க போகிறோம். வாயிலிருந்து வர வார்த்தைகள் இன்னொரு 15 வருஷம் இருக்கட்டும், இன்னும் கூட நடிக்கட்டும். அம்மா ரோலில் வந்து கீர்த்தி சுரேஷ் நடிக்கட்டும். சொல்லுங்க இருக்குண்ணா, கீர்த்தி சுரேஷுக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா அவன் வந்து அந்த குழந்தை வந்து தங்கச்சி ரோலில் நடிக்கட்டும் ரஜினிக்கு. என்ன கஷ்டன்றேன். சரி, ஓகே. நமக்கு வந்து கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையாது. ரஜினி வந்து நிச்சயமாக சொல்கிறேன், ரஜினிக்கு இன்னொரு 15 வருஷம் ஒரு ஹெல்த் வைஸாக ஒன்றும் இல்லைன்னா இவங்கெல்லாம் டோட்டலாக வந்து ரிட்டையர்டான நடிகை ஆகிடுவாங்க. இவங்கெல்லாம் இப்போ நடிக்கிறாங்கல்ல, அவர் காலத்தில் இந்த தமன்னா, இந்த காவாலா டான்ஸ் ஆன தமன்னா, இவங்கெல்லாம் ரிட்டையர் ஆகிடுவாங்க. இன்னொரு 10 வருஷம் தான் அதிகபட்சம். ஓகே, அது கூட 5 வருஷத்தில் ரிட்டையர் ஆகிடுவாங்க. இப்போ ஆல்ரெடி ரிட்டையர்டு கண்டிஷன் தான் இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். இன்னொரு 10 வருஷம் அவங்களும் போயிடுவாங்க. அடுத்து இன்னொரு நியூ ஜென்ரேஷன் வரும். அப்படி தான் நான் இப்போ வந்து கீர்த்தி சுரேஷை பேச வந்துட்டு நம்ம ரஜினியை பற்றி பேசியிருக்கோம். இல்லை, அதுதான் ரஜினியோட பவர். பர்த்டே ஸ்பெஷல் மாதிரி. இப்போ என்ன விஷயம்னா, இவங்க வந்து கீர்த்தி சுரேஷுக்கு பின்னாடி வந்து ஒரு வரல. அவங்களும் வந்து சினிமா துறையில் அவங்க அம்மா வந்து 80லேயே நடிக்க வந்தவங்க தான்.
அவங்க வந்து என்னென்னா இவங்க அளவுக்கு ஒரு பிரபலமாக நடிகையாக இல்லை. ஒரு 110 படங்களை நடிச்சிருக்கலாம். அதில் தமிழ் சினிமாவில் ரொம்ப ரொம்ப சொற்பமான படங்கள் தான் தமிழ் சினிமாவில் நடித்தாங்க. ஆனால் எல்லாம் பெரிய ஸ்டார் ரோடு தான். ரஜினியோட நெற்றிக்கனில் நடிச்சிருக்கிறாங்க, அதில் ரஜினிக்கு ஜோடியாகவே நடிச்சிருக்காங்க. ஆனால் அது என்னவோ அவங்களுக்கு வந்து சரியாக அமையல, கிளிக் ஆகலை. அந்த படத்தில் உங்களுக்கு நெற்றிக்கனில் பார்த்தீங்கன்னா ரஜினிக்கு ஜோடி தான் அவங்க. ஆனால் சரிதாவுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு வெயிட் கொடுத்துருப்பார் பாலச்சந்தர் வந்து அந்த கேரக்டருக்கு. அப்போ சரிதா ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வந்து மூத்த நடிகை லக்ஷ்மி ஒரு பக்கம். லக்ஷ்மி வந்து முதல் ரஜினிக்கு ஜோடி. ஸோ அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெரிய, அதாவது அப்பா நடிகைக்கு அப்பாவுக்கு ஜோடியாக லக்ஷ்மி. அதில் இடையில் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கும் மகளுக்கும் ஜோடியான்ற சந்தேகத்திலேயே அந்த படம் வந்து போகும். அது ஒரு வித்தியாசமாக இருக்கும். இவர் வந்து ஒரு பெண் பித்தர் நடிப்பார் ரஜினி. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜோடி இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனைவியாக இருக்குது லக்ஷ்மி. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து மகன் ரஜினிக்கு வந்து மேனகா தான் ஜோடி. ஆனால் அதே சமயத்தில் மகன் வந்து கேட்டால் வந்து சரிதா வந்து மனைவி மாதிரி, அதாவது இவர் வந்து அவரை வந்து அவங்கள கற்பழிச்சிடற மாதிரி, கெடுத்துடுற மாதிரி யாராவது சரிதாவை. ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய மனைவியாக வந்து கொண்டு வந்து வீட்டிலேயே வைப்பார் யார், ரஜினி. அப்போ இந்த ஒரு முக்கோண அடி இதில் வந்து கேட்டால் மேனகா கேரக்டர் வந்து டம்மி ஆகிடும். ரொம்ப ஒரு சோகமான கேரக்டர் இருக்கும். கொஞ்சம் சொற்ப காலம் தான் வருவாங்க, அவங்க பேசப்பட மாட்டாங்க. சரிதா முழுக்க முழுக்க சரிதா பேசப்படுற மாதிரி ஆகிடும். எனக்கு தெரிஞ்ச சூப்பர் ஸ்டார் அவர்களோட நடித்த நடிகைகளில் பெருசாக பேசப்பட்டது மேனகா இல்லை, நீலாம்பரி கேரக்டர் பண்ண ரம்யா கிருஷ்ணன். சூப்பர் ஸ்டார் முன்னாடி எல்லாருமே டம்மி தான். நீங்கள் சொன்னது கரெக்ட். எஸ், ரம்யா கிருஷ்ணன் மட்டும்தான் கால் மேலே கால் போட்டு நடித்த மாதிரி ஒரு கேரக்டர். நீங்கள் மாப்பிள்ளை படத்தை கூட வந்து ஸ்ரீவித்யா நடிப்பாங்க. பட் இந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டர் இம்பாக்ட் இருக்காது. ஆமாம். ஸோ அதனால் இப்படி வந்து நம்ம அப்படிங்கிற ரம்யா கிருஷ்ணன்ட்ட போயிட்டோம். நம்ம வந்து இப்போ வந்து கீர்த்தி சுரேஷ் கிட்ட வரணும் மறுபடியும். சரி. ஸோ அதனால் சொல்கிறேன், அதாவது என்ன, மேனகா வந்து பெரிய ரோல். ஆனால் மேனகா வந்து பேசப்படாத அளவுக்கு கீர்த்தி சுரேஷில் பேசப்பட்டாங்க. எல்லா ஹீரோவோடும் அவங்க நடிச்சிருக்காங்க. குறைஞ்ச படங்கள் இருந்தால் கூட பரபரப்பாக வந்துட்டாங்க. அவங்க பண்ண ஒரே மிஸ்டேக் வந்து அண்ணாத்த படத்தில் வந்து அவங்க வந்து தங்கை ரோலில் நடிச்சதுனால அந்த கதாநாயகி ரோலில் நடிக்கிறவங்க பெரிய சூப்பர் ஸ்டார் நடிக்கும்போது ஜோடியாக நடிக்கணும், இல்லைன்னா நடிக்காமல் இருக்கணும். ஒரு தங்கை கேரக்டர்னு வரும்போது அது வந்து அங்கே தான் வந்து அவங்க ஸ்லிப் ஆனது. அதை தாண்டி வந்து பரவலாக வந்து விக்ரம் இந்த மாதிரி படம் நடிச்ச படம் நடிப்புக்கு வேலை கொடுக்கவே இல்லை. ஒரே ஒரு படம் பெண்குயின்ற படத்தில் அவங்க ஒரு பிளைண்டாக நடித்தாங்க. ரைட். அதை தாண்டி வந்து கேட்டால் ஒரு கவர்ச்சி பதுமையாக தான் வந்து போயிட்டாங்க இருக்குது. இப்படி ஒரு சூழல் இருக்கும்போது தான் வந்து அதே வந்து நீங்கள் மற்ற மொழிகள்லேயும் வந்து அவங்க இப்போ சாவித்திரின்னு ஒரு படம் அவங்க நடித்தாங்க. உண்மையிலே வந்து அந்த சாவித்திரியோட கேரக்டர் வந்து ரோல் எடுத்து நடித்தாங்க. அது ஒரு அச்சீவ்மெண்ட் தான் உண்மையிலே. ரெண்டு பேருக்கும் ஒரு ஒத்துமை இருக்குது. மேனகா வந்து சாவித்திரின்ற படத்தில் வந்து நடித்தாங்கன்னா அந்த கதையில் இல்லை, அந்த படத்தோட டைட்டில் பேர் சாவித்திரி. இவங்க சாவித்திரி வந்து பழைய நடிகையோட அவங்க அந்த வாழ்க்கையிலேயே அவங்க நடித்தாங்க. அது வந்து பரவலாக வந்து ஒரு என்ன சொல்கிறேன்னா பெரிய கேப் இருந்துச்சு. சாவித்திரின்ற நடிகைக்கு வந்து பெரிய கேப் இருந்து மறந்துட்டாங்க இந்த ஜென்ரேஷன். அதுதான் அந்த படம் அவுட் ஆனதுக்கு காரணம், சரியாக போகாத காரணம் என்னென்னா, ஆனால் சிறந்த நடிப்பு இல்லை சார். கண்டிப்பாக. இப்போ இது நீங்கள் ஜெயலலிதா கேரக்டரை நீங்கள் வந்து நடிக்கும்போது அந்த ஒரு பாத்திரத்தை நடிக்கும்போது இம்பேக்ட் இருக்கும். ஏன்னா அவங்க வந்து காலமாக அவங்களுடைய என்ன சொன்னால் வந்து பதிவாயிடுச்சு அவங்களுடைய வாழ்க்கை. ஆனால் சாவித்திரியோட வாழ்க்கை வந்து பதிவாகவே இல்லை. அதில் வந்து மறைக்கப்பட்ட ஒரு பெரிய ஜென்ரேஷன் கேப்பும் கூட இல்லையா? கேப் வந்துச்சு. ரெண்டாவது ஒன்று கேட்டால் அந்த குடும்பத்தை சார்ந்தவங்களே அவங்க பெருசாக பண்ணவே இல்லை. அதுதான் ரொம்ப சோகமான ஒரு விஷயம். என்னென்னா ஜெமினிக்கு வந்து இவங்க வந்து மனைவியாக இருந்தாங்களா வப்பாட்டியாக இருந்தாங்களான்றதையே வந்து ஒரு சர்ச்சையவே போயிடுச்சு. கடைசி வரைக்கும் வந்து அவங்க உயிரோடு இருந்த வரைக்கும் வந்து டிக்ளர்லாம் பண்ணவே இல்லை யார் ஜெமினி எங்கள் மனைவி தான் இவங்கன்னு சொல்லி. இறந்த பிறகு சொன்னார். இறந்த பிறகு ஒரு பேட்டியில் வந்து கேட்டிங்கன்னா சாவித்திரி என்னுடைய மனைவி தான் சொல்லி சொன்னார்னு வச்சுங்களேன். அவர் ஒரு மிகப்பெரிய காதல் மன்னன்னு வச்சுங்களேன். அவர் கணக்கில் அக்கௌண்ட்டில் வந்தவங்க தான் வந்து சாவித்திரி. ஆனால் அதிகாரப்பூர்வமாக வந்து சொல்லவே இல்லை உயிர் இருந்த வரைக்கும். ஸோ அவங்களுடைய வாழ்க்கையில் பல பகுதியில் மறைக்கப்படனால அது வந்து அந்த ஜென்ரேஷனில் வாழ்ந்தவங்களுக்கே வந்து ரகசியமாக போயிடுச்சு. அந்த ஜென்ரேஷன் இப்போ நாங்களே எடுத்துங்களேன், அந்த எங்களுக்கு முன்னாடி உள்ள ஜென்ரேஷன் தான் என்ன சொல்லணும் சாவித்ரி. ஏன்னா பிளாக் அண்ட் ஒயிட் காலத்தில் தான். அதுக்கு பிறகு வந்து அவங்க சொந்த படம் எடுத்தாங்க, வந்து தோல்வி அடைஞ்சு அவங்க வந்து லாஸ் ஆகிட்டாங்க, நிறைய இழந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இவரோட பிடியில் போய் சிக்கிக்கிட்டாங்க. வந்து அப்படி ஒரு நெகட்டிவாக தான் பேசுனாங்க சாவித்ரி விஷயத்தில் ஜெமினியை. அந்த கேரக்டர் தெரியாத போது இந்த காலத்தில் எடுத்து ஒரு சாவித்ரின்ற கேரக்டர் எனக்கு வந்து அந்த வாழ்க்கை தெரியணும்ல. ஓகே, அவருடைய வாழ்க்கை தெரிஞ்சால் தான் அது வந்து இல்லை தெரியப்படுத்தணும். அப்போ அது சம்மந்தமாக பேசணும். சாவித்ரின்ற நடிகை யார், ஒருத்தருடைய கதையை வந்து சுயசரி எடுக்கிறோன்னா அவங்கள பற்றி இந்த ஜென்ரேஷன் தெரிஞ்சிருந்தால் தான் அது கிளிக் ஆகும். ஓகே,
இல்லைன்னா அது கிளிக் ஆகாது. இப்போ விடுதலை 2 எடுக்கிறாங்க. விடுதலை 2ல் வந்து என்னன்னா வந்து தோழர் கலியபெருமாளுடைய கதையை தான் வந்து எடுக்கிறாங்க. புலவர் கலியபெருமாள் கதை தான். அந்த கலியபெருமாள்ன்றவர் யாருன்றது இந்த ஜென்ரேஷனுக்கு தெரியாது. ஓகே. இனிமேல் தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது முந்தின ஜென்ரேஷனுக்கு வந்து தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே. அப்படி தான் எடுத்துக்க முடியும். ஆனால் சினிமாவில் வந்து சாவித்திரி வந்து பெரும்பாலும் வந்து அந்த காலகட்டத்தில் உள்ள தெரியும். அந்த ஒரு ஜென்ரேஷன் முடிஞ்சு இப்போ ஒன்று கேட்டேன், இன்றைக்கி உள்ள யூத்துக்கெலாம் வந்து சாவித்திரியே தெரியாத போகுது. கீர்த்தி சுரேஷ்காக வேணால் சாவித்திரி போய் பார்த்துருப்பாங்க. சாவித்திரின்ற ரோலில் இவங்க கீர்த்தி சுரேஷ் நடிச்சிருக்காங்கன்றதுக்காக போயிருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் அந்த படமும் போயிடுச்சு. இதுதான் உண்மை. இது முழுக்க முழுக்க வந்து ஒரு என்ன சொல்ற கவர்ச்சி பதுமையாக தான் இவங்க நடித்தாங்க. அப்படி தான் நம்ம பார்க்குறோம். இதை தாண்டி வந்து பெருசாக அவங்கள சொல்லிக்கிற அளவுக்கு எதுவுமே கிடையாது. பெரிய அளவில் இப்போ நீங்கள் நயன்தாரா அளவுக்கு வந்து சொல்லக்கூடிய அளவுக்கு இல்லை. ஒரு பெரிய நடிகைன்றது நயன்தாரா பெரிய நடிகை வந்து லேடி சூப்பர் ஸ்டார்லாம் சொல்கிறாங்கல்ல, அந்த கட்டத்துக்காக அதுக்காக சொல்லவில்லை. ஒரு பதிவு செய்யக்கூடிய படங்களாக எதுவுமே பெருசாக இல்லை, அமையல அவங்களுக்கு. ஸோ இப்போ நம்ம அந்த திருமண வாழ்க்கை குறித்து பேசணும் அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பித்தோம். அவருடைய நீண்ட கால காதலர், ஆக்சுவலாக அவரை பற்றி சொல்லுங்கள். ஏன்னா இப்போ எப்போதுமே ஒரு பிரபலம் வந்து திருமணம் பண்ணிக்க பேசும்போது முதல்ல இல்லை, எப்போதுமே ஒரு பிரபலம் திருமணம் செஞ்சுக்க போகிறாங்கன்னா யாரை திருமணம் செஞ்சுக்கிறாங்க, அவரோட பின்னணி என்ன அப்படிங்கிறது தான் ஆர்வம் அதிகமாக இருக்கும். அதாவது எனக்கு கிடைக்காத ஒரு வாய்ப்பு இல்லை, அவங்க யாரை வேணாலும் பண்ணிக்கிட்டோம். பெருமை நமக்கு ஒன்றும் இதில் ஒன்றும் பெருசாக ஆர்வம்லாம் எதுவும் இல்லை. ஒரு பெண்ணுக்கு வந்து திருமணன்றது கண்டிப்பாக வேணும் தானே. நிச்சயமாக. அப்போ தான் வந்து அவங்க வந்து என்ன சொல்லப்போனால் ஒரு பெண்ணோட வாழ்க்கையை நிறைவடைது தாய்மை அடைஞ்சால் தான் அந்த வாழ்க்கையை கூட நிறைவடையுதுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஒரு பெண்ணோட முழுமையான வாழ்க்கைன்றது அவங்க தாய்மை அடையும் போது தான் சொல்லுவாங்க. அப்போது அந்த தாய்மை அடையிறதுக்கு வந்து திருமணம் முக்கியம் தானே. அந்த வகையில் அவங்க யாரையாவது ஒருத்தர் கல்யாணம் பண்ணி தான் வேணும். இப்போ நடிகர்கள்லாம் கண்டிப்பாக வந்து எப்படி இருந்தாலும் வந்து நடிகர்களை கல்யாணம் பண்ணாலும் எப்படியும் ஒரு தொழிலதிபர் சிக்கிடுவாங்க. ஓகே. ஏதாவது ஒரு தொழிலதிபர் ரிட்டையர் ஆகிற காலத்தில் ஏதாவது ஒரு வந்து ரிட்டையர் ஆனால் பட வாய்ப்புகள் குறையும் போது தொழிலதிபர்கள் வந்து அப்போ தான் அவங்களோட அப்ளிகேஷன் இவங்க எடுப்பாங்க. யார் எடுப்பாங்க? நான் கீர்த்தி சுரேஷ் சொல்லவே இல்லை. ஓகே. ஒரு நடிகை வந்து வாய்ப்புகள் வந்து இழக்கும்போது அல்லது வந்து ஓய்வு பெறும்போது அப்போ வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து ஏற்கனவே இருக்கும் பெண்டிங்கில். ஓகே. யாருடைய அப்ளிகேஷனுக்கு? தொழிலதிபர்களுடைய அப்ளிகேஷன் பெண்டிங்கில் இருக்கும். அப்போ தான் இவங்க அதை எடுப்பாங்க. அது வரைக்கும் இன்கம் வருது இல்லை, ஒரு படத்தை நடிக்கும்போது இன்கம் வரும்போது அப்போ அது வரைக்கும் அவங்க வந்து இந்த அப்ளிகேஷனாக எடுக்க மாட்டாங்க. ஓகே. தேவை இருக்குது. அந்த மாதிரி தான் வந்து இந்த அப்ளிகேஷன் எடுத்துருக்குறோம். ஆனால் இதில் ஒரு பெரிய ட்விஸ்ட் நடந்திருக்கு குணா. என்னென்னா இவங்க அந்த அப்ளிகேஷனை எடுக்க போய் ஒரு தொழிலதிபர் வந்து சிக்கியிருக்கிறாரு. அவர் வந்து இவங்க திருமணம் பண்ணிக்கும் போது திடீர்னு ஒரு ட்விஸ்ட் வருதுன்னு கேட்டால் செய்தி வருது. அது விஷால் தரப்புல இது வரைக்கும் மறுக்கவே இல்லை. ஓகே. விஷாலுடைய தாய்ட்டான அவங்க அம்மா அப்பா போயிட்டு இவங்ககிட்ட பெண் கேட்ட மாதிரி ஏதோ ஒரு நாவல் படிக்கிற மாதிரி இருக்குது. ஒரு குடும்ப நாவல்லாம் படிச்சிருக்கீங்களா நீங்கள்? இல்லை, பெருசாக குடும்ப நாவல் படிச்சிங்கன்னா தெரியும்னு கேட்டினா திடீர்னு அந்த குடும்பத்தில் வந்து அவங்களுக்குள்ளே பேசியிருக்க மாதிரி கேட்டினா வந்து ஆரம்பமே பல குடும்ப நாவல்களில் வரும் கேட்டினா அந்த பெண் கேட்டு வர்றதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா எழுதுவாங்க. பெண் கேட்டு வர்றது அவங்களை வழி அனுப்பிக்கிறது அந்த நாவல்களை நல்லா குடும்ப நாவல்களை படிச்சிங்கன்னா தெரியும். சரிங்களா? அது மாதிரி இப்போன்னு கேட்டினா வந்து இவங்க வந்து பெண் கேட்டு போயிருக்கிறாங்க கீர்த்தி சுரேஷை. அவங்க அதுக்கு வந்து கேட்டினா இல்லை வந்து ஏற்கனவே வந்து ஒரு இந்த மாதிரி ஒருத்தர் வந்து விரும்பிகிட்ருக்குறாங்க. எவ்வளோ நாளாக விரும்பிகிட்ருக்காருன்னு கேட்டினா அப்போ தான் அவங்க பயங்கர ஷாக்காக இருக்கும் போல இருக்குது. யாருக்கு? அது விஷாலுக்கே ஷாக்காக இருக்குன்னு நினைக்கிறேன். 18 வருஷமாக லவ் பண்ணுறாங்க. ஓகே. இப்போ கீர்த்தி சுரேஷ் விஷாலை நிராகரிச்சிட்டாங்க. அப்படி தான். ஆமாம், அப்படி தான் கேட்டேன். அது வந்து வெளியில் அவன் சொல்லாமல் இருந்திருக்கான். அப்போ அவன் இவ்வளோ நாள் இப்போ தான் தெரியுது. ஏற்கனவே வரலட்சுமியோட ஒரு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே. வரலட்சுமி சரத்குமாரோட ஒரு பேசப்பட்டது. ஓகே. அங்கேயும் அப்ளிகேஷன் தான் போட்டிருப்பான் போல இருக்கு. ஓகே. இப்படி இங்கேயும் ஒரு அப்ளிகேஷன் அது வேற மாதிரி சொல்லப்படுது சார். சரத்குமார் அவர்களுக்கும் இவருக்கும் அந்த ஈகோ அந்த கிளாஸ் இருக்கும்போது எந்த மகளும் அப்பாவை விட்டு கொடுக்க மாட்டான்ல. பொதுவாக சொல்கிறேன். நீங்கள் என்ன பாருங்கள், பெரும்பாலும் நான் சொல்கிறேன் ரொம்ப ரேரஸ்ட் ரேர் இந்த லவ் விஷயம் வரும்போது பெரும்பாலான பெண்கள் வந்து அம்மாவை கூட விட்டு கொடுத்துருவாங்க, அப்பா விட்டு கொடுக்க மாட்டாங்க. எஸ். நீ அப்பா கிட்டே மோதிட்டியா, நீ எங்கள் அப்பா கிட்டே அப்படின்றது வந்து அந்த ஒரு காயம் இருக்கும். நிச்சயம். அப்படி தான் வந்து வரலட்சுமி இவங்கள நிராகரிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. ஏன்னா வந்து நான் என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன், பெரும்பாலான பெண்கள் காதல் பிரச்சனை வரும்போது அந்த காதலன் வந்து செய்யக்கூடாத ஒரு தப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்க அப்பனை ஆகா ஓகோன்னு புகழ்ந்துடணும். நீங்கள் அம்மாவை பற்றி பேசுகிற, ஆயாவை பற்றி பேசுகிற, தாத்தா பற்றி பேசுகிற இல்லை, இந்த காணொலி பார்க்குறவங்களுக்கு நான் சொல்கிறேன், எந்த பெண்ணை நீங்கள் வந்து காதலிக்கிறீங்களோ அவங்க அப்பா வந்து ரொம்ப மொக்கையாக இருந்தானா கூட சரி, இது அவன் ஒரு குடிகாரனாக இருந்தால் கூட சரி,
இல்லை அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராடாக இருந்தால் கூட சரி கேட்டினா உங்கள் அப்பா மாதிரி ஒரு நல்லவன் உலகத்திலே இல்லைன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து அந்த பெண்ணோட மனசில் போய் அப்படி பஞ்ச் ஆகி அப்படி உட்காருவீங்க. இது அனுபவமானு கேட்காதீங்க, பொதுவாக சொல்கிறேன். அவன் எவ்வளோ ஒரு வந்து பார்த்தீங்கன்னா மோசமானவனாக இருந்தால் கூட உங்கள் அப்பா மாதிரி உலகத்திலே ஒரு நல்லவர் இல்லவே இல்லை, அவ்வளோ நல்ல மனுஷனாக இருக்கிறாரு. நல்லவராகவே இல்லைன்னா எப்படி சார்? நல்லவராகவே இல்லைனா நீங்கள் நல்லவர்னு நீங்கள் சொல்லணும். அவர் இது அவர் அழகாவே இல்லைனா கூட அவர் அழகாக இருந்தாருன்னு சொல்லணும். இது வந்து ஜெய்சங்கர் சார் சொல்கிற ஒரு டிப்ஸ். உண்மையிலே சொல்கிறேன், இது ஒரு டிப்ஸ் கேட்டினா. அந்த மாதிரி கேட்டினா வந்து அப்பங்கான்ட்டு நீங்கள் மோதிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுவும் இவன் வந்து அவருடைய சங்க தலைவர் பதவியிலேருந்து இறக்கி இவன் வந்து தலைவர் ஆகிட்டான். அப்போ எப்படி வந்து ஒரு பெண் ஏற்றுப்பாங்க? அப்படி தான் வரலட்சுமி வந்து அவங்க அந்த காலத்தில் இவங்க எலெக்ஷனில் ஜெயிச்ச அந்த காலகட்டத்தில் அவங்க போட்ட பல பதிவுகள்லாம் இருக்குது. அதனால் அப்படி தான் நிராகரிக்கப்பட்டார் இவர். இது ஒரு புறம். அடுத்த கட்டம் இதுக்கு ஒரு ஸ்டெப் எடுத்துருக்குறாங்க. நான் முறையாக வந்து அதான் ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் கேட்டால் அவங்க அம்மா அப்பா முறையாக போய் பெண் கேட்டாங்க, தகவல் இருக்குது. ஆமாம், தகவல் இருக்குது. அங்கேயும் அவருக்கு நிராகரிக்கப்பட்ட போது கேட்டால் இது வந்து ஒரு ஊமக்குத்து மாதிரி ஆயிடுச்சு. ஒரு ஸ்டெப் எடுத்து ஷாக்காக இருக்கும்ல. இப்போது யாரும் வந்து இப்போது நீங்கள் ஒரு பெண்ணை விரும்புகிறீங்க, அந்த பெண்ணை பற்றியே ஒரு பேக்ரவுண்ட் டேட்டா கூட தெரியாமையா போய் நீங்கள் பொண்ணு கேட்குற அளவுக்கு விட்டுருவீங்க. அது இப்போ நான் ஏதோ ஒரு பொண்ணு விரும்புகிறீங்க அப்படின்னா அந்த பொண்ணு காதலிக்கிறாங்களா இல்லையா? விஷாலுக்கு வந்து சினிமா வட்டாரத்தில் அந்த பொண்ணு மேலே வந்து எல்லாரும் கிசுக்கிறது உண்மை தானே. ஒரு சினிமா வட்டாரத்தில் நடிகை இருந்தாங்கன்னா எப்பவும் கிசுகிசு இருக்க தான் செய்யும். அந்த மாதிரி ஒரு பல ஆமாம், அது வந்து பல கிசுகிசுகள் இருக்கும். வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுக்கும்போது ஷூட்டிங்கில் வந்து பல பேச்சுக்கள் கூட இருக்கும் தான். ஆனால் மன வாழ்க்கைன்னு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா யாராவது வந்து பல பேரை காதலிக்கலாம், ஆனால் கல்யாணம் ஒருத்தர்கிட்ட தானே இல்லையா? ஆனால் இங்கே கல்யாணமே பல பேர்கிட்ட நடக்குதுன்றது வேறு விஷயம். அது தனிக்காது. அதை எடுத்து அவங்க ரொம்ப ஒன்று தொலையும். இவர் நடிகையில் பேச இதே தான் வேலை இவருக்கு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. நான் சொல்ல பல பேரை காதலித்தான் திருமணம் வந்து ஒரு நபரோட திருமணம். ஆனால் இங்கே திருமணமே பல நபர்களோட நடக்குது. 2 வருஷத்துக்கு ஒரு முறை 3 வருஷத்துக்கு ஒரு முறை டைவர்ஸ் பண்ணிட்டு நடக்கதான் நம்ம பார்க்குறோம். அது வந்து இங்கே வந்து கேட்டால் இவர் எதிர்பாராத ஒரு ட்விஸ்ட் ஆகிடுச்சு. என்னென்னு கேட்டிங்கன்னா போய் கேட்கும்போது ரிப்ளை தான் ரொம்ப கஷ்டமாக ரிப்ளை. என்னென்னா இப்போ காம்படிஷனே பண்ண முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு. 18 வருஷமாக நான் வந்து ஒருத்தரை வந்து லவ் பண்ணுறேன். அப்போ எப்படி இவர் வந்து இன்றைக்கி திடீர்னு வந்து ஒரு லெட்டர் கொடுத்தா பண்ண முடியும்? இது நடந்தது 18 வருஷத்துலாம் நான் காதலிக்கிறவரு மிகப்பெரிய தொழிலதிபர் வேறு. இவனே கடனில் இருக்கிறான்னு ஒரு சிக்கல் இருக்குது. இல்லை இப்போ கீர்த்தி சுரேஷோட வயதுக்கும் அவங்க காதலிச்ச வருடத்துக்கும் கணக்கு அப்படி நினைக்கிற மாதிரி இருக்கு. அவ்வளோலாம் நம்ம ஆழமாக யோசிக்க முடியாதுல்ல. 18 வருஷமாக லவ் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு என்ன ஒரு 30 வயசு இருக்குமே ஏற்றுக்கவே முடியாது. 40னா சிக்கலாயிரும். பப்பி லவ் காலத்துல இருந்து. ஆமாம், அதாவது இது ஒரு அஃபிஷியல் லவ்னு சொல்லப்படாத காலகட்டத்தில் வந்து நான் காதலிக்கிறேன். ஆமாம், அப்போ 14 வயசு தான் வருது. 18 வருஷமாக லவ் பண்ணுறேன்னா இவங்களுக்கு 14 வயசுல வந்து இவங்க வந்து அவரை லவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வயசு 32 தானே இருக்கும். 40 இருந்தால் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. 18 வயசுக்கு மேலே தான் லவ் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. அந்த வயசு அந்த பருவமே 18 வயசுக்கு அப்புறம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்ளிகேஷன் அவரோட மூச்சா இருக்கிற ஒரே போர் என்னன்னா துப்பறிவாளன் 2 எடுத்து முடிக்கணும் அப்படிங்கிறது. அப்படி இல்லை, ஏன்னா ஒரு துப்பறிவாளன் 2 முடிக்கிறதுலாம் இருக்கட்டும், ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுத்துருக்காரு சார். அதுக்கப்புறம் ஒரு கரெக்ட் சார், அடுத்து ஒரு நல்ல படம் பண்ணணும். அந்த துப்பெல்லாம் இருக்கட்டும் சார். துப்பறிடா இவருக்கு வந்து சங்க கட்டடமே இவர் நம்பி தான் சார் இருக்கு. அது ஒரு சங்கத்தை கட்டடத்தை முடிச்சாதான் இவருக்கு கல்யாணம் அப்படின்னு யார் சொல்லியிருக்கிறது? அவரே தான் சொல்லியிருக்காரு. அவரே சொல்லியிருக்காரு. எப்போ சங்கம் கட்டடம் முடிக்கிறது, இப்போ பிரச்சனை இவர் கல்யாணம் ஆகுது ஆகலைன்றது அவசியம். அங்கே சங்க கட்டடத்தை முடித்த பிறகு இவர் கல்யாணம் சொல்லியிருக்காருல, அப்போ இவர் எப்போ கல்யாணன்றதை நம்ம எதிர்பார்க்குற மாதிரி ஆயிடுது. சரி, இவர் கல்யாணம் வந்து நடக்குதுன்னா அங்கே சங்கம் கட்டடம் முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். எது ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ என்ன விஷால் கல்யாணம் சொன்னாங்கன்னா அப்போது கட்டடம் முடிஞ்சிச்சு. அந்த மாதிரி ஒரு லட்சிய வேட்கையோட வந்து பயணப்படுற ஒரு மனுஷனுக்கு அதுதான் இப்படியான ஒரு சூழல் வந்துடுச்சுங்களா. ஒருவேளை இப்படி சொல்லி போகிற ஒரு சந்தேகமாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா பெண் போய் பார்த்துட்டு வாங்க. ஆனால் நடிகர் சங்க கட்டின இதுதான் முக்கியமானது இந்த சப்ஜெக்ட்லேயே. நீங்கள் பெண் போய் கேட்டு வாங்க. அந்த பெண் கேட்டு வந்த பிறகு தான் கேட்டு வாங்க, ஃபிக்ஸ் பண்ண டேட்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. அப்போ ஒரு வார்த்தை கேட்டாங்கன்னா நீங்கள் டேட்டை மட்டும் சொல்லிவிடுங்கன்னு கேட்டால் சங்க கட்டணம் முடிஞ்ச பிறகு கல்யாணம் பண்ணிப்பார் அப்படின்னு பெண் கேட்டு அவங்க பார்த்துருப்பாங்க. இவன் இந்த ஜென்மத்துக்கு சங்க கட்ட மாட்டான், இது இவன் எப்போ கட்டி முடிக்கிறது சங்கத்தை. ரொம்ப ரொம்ப கலாய்க்காதீங்க. கலாய்க்கிறதா இல்லை சார், நான் தான் சொல்கிறேன், கலாய்க்கிறதெல்லாம் இல்லை. நீங்கள் இருங்க, நீங்கள் சங்கம் 2 விஷயம் நடக்கும். இது காணொலி பார்க்குற அத்தனை பேர்த்துங்க. நீங்கள் சங்கம் கட்டி முடிக்கிறவங்களுக்கு கல்யாணம் ஆகணும், அதுக்காக நீங்கள் சங்கத்தை நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சங்கம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கட்டி முடிக்கிறதுக்குள்ள நீங்கள் யாரெல்லாம் எய்ம் பண்ணீங்களோ அவங்களுக்கு தான் கல்யாணம் ஆகிடும். 1. 2வது நீங்கள் சங்கம் கட்டி முடிக்கிறதுக்குள்ள கேட்டால் அதில் இருக்கிற அத்தனை பேர் நீங்கள் நீக்கிடுவீங்க. சங்கத்தில் இருக்கிற அத்தனை பேர் நீக்கிடுவீங்க. நீங்கள் என்ன சார் சொல்கிறீங்க? அப்படி தான் சார் நடந்துகிட்டு இருக்குது. சங்கம்னு சார் இப்போ நடிகர்கள்லாம் இருந்தால் தானே சங்கம்.
அதுக்கு ஒரு கட்டடம் கூட தேவை. ஆமாம். நீக்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா வருஷம் நீக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ம் 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 சாதாரண நாடக நடிகர்லேருந்து பெரிய ஸ்டார்லேருந்து. ஆக்சுவலாக அந்த கட்டிடம் கட்டப்படுறதுக்கான முக்கிய நோக்கமே நலிவடைந்த கலைஞர்களுக்கான ஒரு உதவி அதுதான் சார் மூத்த நடிகர். அதுதான் சார், அதுக்காக தான் எம்ஜிஆர் காலத்தில் அதுக்காக தான் தொடங்கப்பட்டது. ஓய்வு பென்ஷன் கொடுக்கணும். நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த ஸ்விம்மிங் பூல் கட்டணும் அப்படின்லாம் கிடையாது. அவங்களுக்கு என்ன கட்டினா பென்ஷன் கொடுக்கணும், ஒரு சங்க கட்டணம் இருக்கணும், சுபகாரியங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செய்யறதுக்கான நோக்கம் மூலம் கிடைக்கக்கூடிய வருமானத்தை வைத்து அதுதான் செய்யணும். அங்கே உங்களுக்கு வந்து எந்த நடிகர் மூத்த நடிகர்களுக்கு நீங்கள் பென்ஷன் கொடுக்கல, எல்லாம் செத்து போயிடுவாங்க. பெரிய பெரிய ஸ்டார்லாம் வயசாகி செத்து போயிடுவாங்க. இன்னொரு சில கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகிடுவாங்க. கீர்த்தி சுரேஷ் மாதிரி தான் ஃபாரினில் செட்டில் ஆகிடுவாங்க. அப்போ சங்கத்தில் யாருன்னு கேட்டால் எல்லோரும் மிச்சம் சொச்ச பேர் கொஞ்சம் எவனா கேள்வி கேட்டேன்னா அவனை நீக்கிடுவீங்க. சங்கம் இருந்தால் உறுப்பினர் நடிகர்கள் இருந்தால் தானே சார் சங்கம் தேவை. ஓகே, அங்கே சங்கம் தேவையில்லை, சங்கமே அப்புறம். ஆமாம், நாடக நடிகர்கள் இருந்தாங்கன்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா பூச்சி முருகன் வந்து நீக்கிடுவார் அவங்களெல்லாம். எது அந்த நடிகர் அவர் பார்த்துப்பார். அதை எது இந்த நாடக நடிகர் நலிஞ்சு போன நடிகர் ஒருத்தர் 2 பேர் எவனா கேள்வி கேட்டனா பூச்சி முருகன் அவங்கள நீக்கிடு. எது எவனா கேள்வி கேட்குறான் இவனை நீக்கிடு. அப்படி தான் போயிடுது. இப்போ சங்கத்தில் யார் இருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு 4 பேர் இருப்பாங்க. அந்த 4 பேர் யார்? ஒன்று விஷால், கார்த்திக், கருணாசு, பூச்சி முருகன், நாசர் இருப்பார். அவர் வந்து வயது மூப்பில் இருக்கிற வரைக்கும் இருப்பார். சொல்கிறேன் நான், இவங்க இந்த யூத்துக்கு இந்த பூச்சி முருகன் யூத்துன்னு சொல்ல முடியாது, அவரும் கிட்டத்தட்ட ஓல்டு தான். பட் சொல்கிறேன், இந்த 5 பேர் வேணா இருப்பாங்க. கீர்த்தி சுரேஷ்காக வந்து ஒரு படையெடுப்பு செஞ்சு அந்த படையெடுப்புலேயும் வந்து பார்த்தீங்கன்னா எவனோ வந்து கொத்தின்னு போயிட்டான் தொழிலதிபர். இப்போ கடைசியில் வந்து விஷால் வந்து கேட்டிங்கன்னா மறுபடியும் மீண்டும் ஒரு படை எடுக்கணும் தானே, மீண்டும் ஒரு போருக்கு தயாராகணும். நீங்கள் என்னன்னா துப்பறிவாளனை பேசிகிட்டு இருக்கீங்க, எதை பேசிகிட்டு இருக்கீங்க, சங்க கட்டடத்தை பேசிகிட்டு இருக்கீங்க. இங்கே முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா கீர்த்தி சுரேஷை வந்து பார்த்தீங்கன்னா வந்து முடிச்சிட்டாங்க. அங்கேயும் ஒரு ஃபெயிலியர். இந்த வகையில் என் தம்பி எவ்வளோ மேல் சிம்பு இது எவ்வளோ விழுப்புண்கள் இருந்தாலும் இன்னும் மீண்டும் எழுந்து நிற்கிறான்ல. இன்றைக்கும் டஃப் ஃபைட் கொடுத்துட்டு போயிட்டுருக்கிறானே இல்லை. தக் லைஃபு அடுத்தடுத்து படங்கள் வந்து பார்த்தோன்னா சொந்தமாக படமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிம்பு 50 வந்து படமே அவர் எடுக்கிறாருன்ற இயக்குனர்ன்ற மாதிரி போயிட்டுருக்காரு. அந்த வகையில் வந்து கேட்டால் விஷால் கிட்டே நெருங்க, சிம்பு கிட்டே நெருங்க முடியாது. இதில் அப்படி இருக்குது. எல்லாத்துலேயுமே சொல்கிறேன். சரி சரி, ஓகே சார். நிறைய விஷயங்கள் பேசணும். ஸோ கீர்த்தி சுரேஷோட திருமண வாழ்க்கையில் ஆரம்பித்து இப்போது இது வரைக்கும் வந்து நிற்கிது. இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தகவல்களோடு சந்திக்கிறோம். ரொம்ப நன்றி சார். நன்றி சார், நன்றி.